இப்போ நீங்கள் உங்களை என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, கண்ணாடியில் உங்கள் உடலை பார்த்து பார்த்து, கண்ணாடியில் உங்களுடைய முகத்தை பார்த்து பார்த்து, இப்படிப்பட்ட முகம் இருந்ததுன்னா இவங்களுக்கு பேர் இதுதான் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் பாவம் உங்களுக்கு புரியல, இந்த முகம் மாறிவிடும். 10 வயசில் இருந்த முகம் இப்போ எங்கே? 15 வயசில் இருந்த முகம் எங்கே? 19 வயசில் இருந்த முகம் இப்போ எங்கே? 25 வயசில் இருந்த முகம் இப்போ எங்கே? 45 வயசில் இருந்த முகம் இப்போ எங்கே? எல்லா ஃபோட்டோவையும் எடுத்து பாருங்கள், எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும். லைட்டாக ஒரு சிமிலாரிட்டி இருக்கும், ஆனால் டோட்டலாக மாறி இருக்கே. இதில் எது நீங்கள்? இந்த ஜென்மத்திலே இவ்வளோ மாற்றம், அடுத்த ஜென்மத்தில் இந்த முகம் இருக்குமானே தெரியாது. நீங்கள் மனிதனாக பிறப்பீங்களானே தெரியாது. போன ஜென்மத்தில் ஒரு பறவையாக பிறந்திருக்கலாம், இல்லாட்டினா போன ஜென்மத்தில் என்னவா வேணாலும் நீங்கள் பிறந்திருக்கலாம். புல்லாய், பூடாய், தேலாய், பாம்பாய், பல்விருகமாய், அசுரராய், தேவராய், கணங்களாய், எல்லாம் சேர்ந்த தாவர சங்கமத்துள் மாணிக்க வாசகர் பாடின மாதிரி எவல்யூஷன் ப்ராசஸை பாடுறாரு. ஒரு செல் உயிரினம், 2 செல் உயிரினம், 3 செல் உயிரினம், 1000 செல் உயிரினம், பல லட்சம் செல் உயிரினம். இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் எவல்யூஷன் ப்ராசஸ். அப்போ போன ஜென்மத்தில் மனிதனாக பிறந்திருக்கீங்களான்றதே பெரிய டவுட்டான விஷயம். இந்த ஜென்மத்தில் மனித உடல் ஏதோ அந்தந்த உயிரினமாக நீங்கள் வாழும்போது தர்ம காரியமாக எதையாவது செஞ்சுருப்பீங்க, கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க. ஏங்க, ஒரு பறவையாக ஒரு நாயாக பிறந்தா எப்படிங்க தர்ம காரியம் செய்ய முடியும்? தோணுதா தோணலையா? ஒரு பறவை கூடு கட்டுறதுக்காக ஒரு குச்சி எடுக்கிறக்காக வருது. அங்கே வேற ஒரு பறவை சாக கிடக்குது. அந்த பறவை அங்கேருந்து காப்பாற்றி வேறு இடத்துல கொண்டு போய் விடுதுன்னு வச்சுப்போம். இப்போ அந்த பறவை தர்மம் செஞ்சுச்சா செய்யலையா? இந்த மாதிரி எந்த யூடியூப்பில் வீடியோவே பார்த்தது இல்லையா நீங்கள்? ஒரு நாய் இன்னொரு நாய்க்கு ஹெல்ப் பண்ணுறது, ஒரு யானை இன்னொரு பாம்புக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஒரு பாம்பு இன்னொரு குட்டி நாய்க்கு ஹெல்ப் பண்ணுறது. அது எப்படி பண்ணுச்சு? அதனுடைய அறிவை பயன்படுத்தி, 5 அறிவுனா 5 அறிவு, 4 அறிவுனா 4 அறிவு, 3 அறிவுனா 3 அறிவு, அந்தந்த உயிரினங்களுக்கு என்று ஒவ்வொரு அறிவு இருக்கா இல்லையா? அந்த அறிவை பயன்படுத்தி அந்த உயிர் எந்த அளவிற்கு தர்மம் செய்ததோ, அந்த அறிவை பயன்படுத்தி எந்த அளவிற்கு தர்ம காரியத்தில் அந்த உயிர் ஈடுபட்டதோ, அந்த தர்மத்தின் பலனாக இறைவன் தன்னை உணர்வதற்காக அடுத்த பிறவியை மனிதனாக கொடுக்கிறார். இதனால தான் ஔவையார் சொன்னாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனிதனாக பிறப்பது என்பதே ஒரு மாபெரும் வரப்பிரசாதம். ஏனென்றால் மனிதனாக பிறந்த உயிர்கள் மட்டும்தான் இறைவனை உணர முடியும். இறைவனை உணர்றதுனா என்னன்னு அர்த்தம்? இங்கே நீங்கன்ற ஒன்னே இல்லைன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பிறப்பு. பாருங்க, கல்யாணம் பண்ணிங்கன்னா குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தா குழந்தை வளரும், குழந்தை வளர்ந்துச்சுன்னா காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதுக்கு சாப்பாடு ஆக்கி போடணும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகணும், பர்ச்சேஸ் பண்ணணும், எதிர்காலத்தை பார்க்கணும், சேஃப்டி பண்ணணும், டெபாசிட் பண்ணணும், எல்லாம் சரி. ஆனால் இதுக்காக நீங்கள் பிறக்கலை. அப்போ இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணுமான்னு கேட்டால் பண்ணாமல் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எதுவுமே எனக்கு பலன் அளிக்காதுன்னு சொல்லி விழிப்புணர்வோடு ஒவ்வொரு வேலையும் செய்யணுங்க. இவ்வளோதான் சீக்ரெட். இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 65 சீன் இருக்குது. இவங்களை பார்க்கணும், இவங்களை சந்திக்கணும், இது எழுதப்பட்டாச்சு. பிறப்பு என்ற ஒன்று இருக்கும்போதே உங்களுக்கு இறப்பு என்ற ஒன்று நிர்ணயிக்கப்பட்டாச்சு. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நீங்கள் எப்படி வாழ போறீங்கன்றதையும் எழுதிட்டான். அதை மாற்ற முடியாது. ஒரு சில பேர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பெரிய ஆள் ஆகவே முடியல. ஒரு சில பேர் ஒரு முயற்சி பண்ணாமல் பெரிய ஆள் ஆயிடுறான். ஒரு சில பேர் எல்லா நல்லது பண்ணாலும் மேலே இருந்தவன் கீழே வந்துடுறான். இட்ஸ் ஸோ காம்ப்ளிகேட்டட்னு சொல்ல வரேன். இதுக்கு உங்களால் கருத்தை கண்டுபிடிக்க முடியாது. இது ஏன்ற கேள்வி யாருக்கிட்டையும் போய் கேட்க முடியாது. உங்களுக்கு ஒரே வழிதான் இருக்குது. என்ன தெரியுமா? கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிருங்க. ஒரு புள்ளினால் ஒரு மலையை திருப்பி போட முடியுமா? ஒரு எறும்பினால் கார் ஓட்ட முடியுமா? முடியுமா? ஒரு பட்டாம்பூச்சியினால ஃப்ளைட் ஓட்ட முடியுமா? முடியுமா? முடியாதா? இதான் அந்த பட்டாம்பூச்சியும் புல்லும் எறும்பும் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். அந்த பட்டாம்பூச்சியும் அந்த புல்லும் அந்த எறும்பும் என்னால் முடியும் அப்படின்னீங்கனாவே அவுட் ஆயிட்டீங்கன்னு சொல்ல வரேன். இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, அண்டமெங்கும் பரவி இருக்கக்கூடிய பேராற்றல் இது. இதுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை. அதோட பிச்சையில் அதோட கருணையினால இங்கே நமக்கு மூச்சு காற்று கிடச்சிக்கிட்டு இருக்கு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடச்சிட்ருக்கு, இந்த சுகங்களை உணர்றதுக்கு 5 புலன் கிடச்சிருக்கு. கொடுத்தது எது? அதுக்கு பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ பிரச்சனை என்னென்னா, அது கூட சண்டைக்கு போகிறீங்க. இப்போ பஞ்சாயத்து அதுதான். இப்போ அதுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. நன்றி உணர்வை மறந்துட்டீங்க, மிகப்பெரிய பஞ்சாயத்து ஆகிப்போச்சு. இப்போ நான் கேட்குறேன், உங்களுடைய பாணியிலே வரேன். பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசில் ஃபுல் கேஷாக ஒரு வீடு வாங்குறீங்க. என்னென்னு வாங்குறீங்க? ஒரு வீடு வாங்குறீங்க, ஃபுல் கேஷ்.
ஒரு பெரிய வீடு வாங்குறீங்க. அந்த வீட்டில் உங்கள் குடும்பத்தோடு வசித்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. வரீங்களா இல்லையா? அந்த குடும்பத்தில் வசித்து வாழ்ந்து நீங்கள் வந்து கொண்டே இருக்கிறீர்கள். எஸ் ஆர் நோ? திடீர்னு ஒரு நாள் ஒருத்தன் வந்து வெளியே போடான்றான். என்ன சொல்லுவீங்க நீங்கள்? நீங்கள் உழைச்சி வாங்கின வீடு, பத்திரம் யார் பேரில் இருக்குது? உங்கள் பேரில் இருக்குது. இன்னொருத்த சம்மந்தமே இல்லாதவன் வந்து மிரட்டி வெளியே போனால் போவீங்களா நீங்கள்? ஏன் போக மாட்டீங்கன்னா, அது என்னுடையது அப்படின்னக்கூடிய அந்த உரிமை. இதை நான் தப்புன்னு சொல்ல, சட்டத்திட்டம் அப்படி தான் இருக்குது. இப்போ சமுதாயத்தில் பார்க்கக்கூடாது. இறைவனை அடையணும்னா இறை ரீதியாக பார்க்கணும். கல், மண், சிமெண்ட்டு, செங்கல்லாம் யாருது? செங்கல் கடைக்காரனோடதுன்றீங்களா? கட்டை, ஓடு, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் மெட்டீரியல் இதெல்லாம் யாருது? இதோடைய மூலப்பொருள் எங்கேருந்து வந்தது? ரா மெட்டீரியல் எங்கேருந்து வந்தது? நீங்கள் டெய்லி கொளுத்துற நெருப்பு யாருது? ஃப்ரிட்ஜுக்கு கரண்ட் வருது, அது யாருது? ஃபேன் சுற்றுது, அந்த கரண்ட் யாருது? ஃபேன் யாருது? ஃபேனுக்கு ஒரு 3 ரெக்கை இருக்குது, அந்த ரெக்கை இருக்கக்கூடிய இரும்பு யாருது? அந்த தகரம் யாருது? எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளினுடையது. அதனால தான் அதுக்கு பேர் பரம்பொருள்னு வச்சாங்க. பரம்பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அண்ட சராசரம் எங்கும் என்னென்ன பொருள் இருக்கோ அதை எத்தனையும் அவன் தான் அர்த்தம். அவனுக்கு பேர் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் என்னதுன்னு நினச்சி நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறதுனால அதில் ஆசை ஆகிடுது, அட்டாச்மெண்ட் வந்துடுது, விட்டு கொடுக்க தோண மாட்டேங்குது, காணாமல் போனால் வலிக்குது, அடுத்தவன் வந்து கேட்டால் இரிட்டேட் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அது காணாமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு உயிரே போயிடுது, சூசைட் வரைக்கும் போய்க்கிறீங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? 50 பவுன் நகையை திருடிட்டு போயிட்டான்னு அடுத்த நாள் தூக்கில் தொங்கினவங்களாம் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? 50 பவுன் அம்மா வந்து அந்த பொண்ணுக்காக சேர்த்து வச்சுருந்தது, அந்த வலி வேதனை தாங்க முடியாமல் தூக்கில் தொங்கிருச்சு. இன்னும் 50 பவுன் இல்லைன்னா 50 பவுன் கேட்காதவனா கல்யாணம் பண்ணி கொடு. இப்போ என்ன பிரச்சனை? இல்லை 50 பவுன் முடியலன்னா மறுபடியும் அடுத்த 2 வருஷம் உழைச்சி ஒரு 5 பவுனோ இல்லை 2 பவுனோ போட்டுட்டு கல்யாணம் பண்ணுறோன்னா கல்யாணம் பண்ணி கொடு. இது எதுக்கு சூசைட் பண்ணிக்கிற? இவ்வளோ தானே கேள்வி. இப்போ பிரச்சனை என்ன ஆகி போச்சுன்னா, எல்லாம் உங்களுதுன்னு நினச்சி வாழ ஆரம்பிச்சிட்டிங்க. நன்றி உணர்வு போயிடுச்சு. நன்றி உணர்வு போனதுனால இறைவன் உங்களை வச்சு செய்கிறாரு, உங்களுக்கு வலிக்குது. இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போ நீங்கள் எதுக்கு பிறந்திருக்கீங்கன்னா, ஒரே காரணத்திற்காகத்தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். இது எதுவுமே என்னோடது கிடையாதுன்றதை சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்க கூடாது, உணரணும். இது எதுவுமே என்னது இல்லை அப்படின்ற வார்த்தையை அறியறீங்க, முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க இப்படி எதுவுமே என்னது இல்லைன்னு. இப்போ இதுவும் பிரச்சனை தான். அடுத்து புரிதல். இப்போ நான் பேசுகிறத கேட்டு ஓ உண்மையாகவே இதெல்லாம் எதுவுமே என்னது இல்லை போல அப்படின்றத புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கு பேர் என்ன? புரிதல். இப்போ 2 ஸ்டேஜை பாஸ் பண்ணிட்டீங்க. பிரச்சனை எங்கே இருக்குன்னா, இப்போ 3ஆவது ஸ்டேஜுக்கு வரவே மாட்டீங்க. என்னன்னா உணர்தல். இப்போ உங்களுக்கு பிரச்சனையே இந்த உணர்தலில் தான் இருக்குது. ஏன்னா அறிவு சொல்லுது இது என்னது இல்லைன்னு, ஆனால் ஆசை உள்ளுக்குள்ளே ஆழமாக இருக்கிறது சொல்லுது இல்லை இது என்னதுதான் சொல்லுது. அதே 5500 சீன் தான் வாழ்ந்து முடிக்க போகிறீங்க. அடுத்த பிறவி எடுக்கிறவன் இந்த புரிதல் இல்லாமல் எல்லாமே என்னதுன்னு நினச்சிக்கிட்டே வாழ்ந்து செத்து போவான். இது எதுவுமே என்னது இல்லைன்னு நினச்சி ஒவ்வொரு சீனையும் வாழ்கிறவன் அடுத்த பிறவியை எடுக்க மாட்டான். முடிஞ்சு. இதுக்கு பேர் முக்தி.